கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் இந்த சாவரன் கோல்ட் பாண்ட்ஸில் பண்ணுறேன்பாங்க. சாவரன் கோல்ட் பாண்ட்ஸில் உன்னால் ஃப்ரீயாக விற்க முடியாது. நடுவில் 8 இயர்ஸ் நடுவில் அவன் என்ன சொல்லலாம், நான் ஏன் ஃப்ரீயாக விற்கணும், 8 வருஷம் ஹோல்டு பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்தால் டேக்ஸ் ஃப்ரீ, ரிட்டர்ன் வரணுங்கிற கேரண்டி கிடையாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜராக நீ அதை யோசிக்கணும். நம்மளால என்ன சொல்கிறான், அது நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி மைண்ட் செட்லேயே, அதாவது மெச்சூரிட்டி ஆனது வரைக்கும் நான் அந்த மாதிரி வச்சா கோல்டு பயங்கர ரிஸ்கி. எனக்கு பொன் குழந்தை இருக்குது, 15 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எங்கள் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க, 100 சவரன் இருந்தால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாவரன் கோல்டு பாண்ட் சூப்பரான அவங்க 8 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா 24 கேரட் கோல்டுக்கு என்ன அமௌண்ட் உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்துடும். ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ, ரிட்டர்ன் பற்றி கவலை இல்லை. நான் கோல்டு தான் வாங்க போகிறேன். ஆமாம், இன்னைக்கு ப்ரைஸுக்கு நான் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 24 எனக்கு நான் வாங்குறது வந்து 22 கேரட் தான் ஜுவல்லரி வாங்குவேன். கரெக்ட், எனக்கு 24 கேரட்டுக்கு. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜ், அந்த வேஸ்டேஜஸ் அதுலலாம் அது கவர் ஆகிடும். ஸோ ரிஸ்க் இல்லாமல் கோல்டுக்கு நான் சேவ் பண்ணுவேன். என்னுடைய குழந்தை மேரேஜுக்கு நான் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு இஸ் அ வெரி குட் ஐடியா. ஓகே, ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு தேவை.